ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. ஜெயா டிவி பக்தியுடன் படைக்கும் திரு அண்ணாமலை கார்த்திகை தீப பெருவிழா நேரலை ஒளிபரம். கண்ணால் கடல் காட்டி காசினியை ஆட்கொண்ட அண்ணாமலையானே, அருட்சோதி நாயகனே. இதில் புதிர் ஒன்று, நீர், நிலம், நெருப்பு. இவற்றுள் எது பெரியது? இந்த புதிர் இல்லையெனில் இந்த பூவுலகில் அமைந்த சம்பவம் உலகிற்கு தெரிந்திருக்காது. புதிர் இரண்டு, செல்வம், கல்வி. இவற்றில் எது பெரியது? இந்த புதிருக்கான சம்பவம் நடந்த பின்னர்தான் அனைவருக்கும் தெரிய வந்தது. அந்த சம்பவம் அது ஒரு திருவிளையாடல். வேதம் பிறந்த காலம், அக்காலத்துடன் ஒரு நீதியும் பிறந்தது. நியாயம், நீதி பிறக்க வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படையாக ஒரு கலகமும் பிறக்க வேண்டும். அந்த கலகமும் பிறக்கிறது. அண்ணாமலையானின் விஸ்வரூபம் தெரிகிறது. அந்த கலகம் எந்த கலகம் என்பதை பற்றி சிந்திப்பதற்கு முன்னர் ஜெயா டிவி பக்தியுடன் படைக்கும் திரு அண்ணாமலை கார்த்திகை தீப பெருவிழாவின் நேரலை ஒளிபரப்பில் முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானின் முதல் தரிசனத்தை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். திருநாட்டு தலங்களுள் 22வது தலம் இது. திருவாசகத் தலம். இறைவன் அண்ணாமலையார், அருணாச்சலேஸ்வரர். இறைவி அபித குஜாம்பாள் எனும் உண்ணாமுலையம்மை. தலமரம் மகிழமரம். தீர்த்தம் பிரம்மதீர்த்தம். மலையே இறைவன், இறைவனே மலை. நீர், நெருப்பு, காற்று, நிலம், ஆகாயம். பஞ்சபூத தலங்களுள் ஒன்று நெருப்பு தலம். இந்த நெருப்பு தலத்தில் முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானின் விமானத்தை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அடிமுடி காணாத பிரமன், திருமால் ஆகியோரின் ஆணவம் அழித்த தலம். ஆணவம் மிக்கோர் அழிவதுதான் திண்ணம். ஆணவம் கூடாது என்பதனை உணர்த்துகிறது அண்ணாமலையார் திருக்கோயில். 6 ஆதார தலங்களுள் மணிபூரக தலம் திரு அண்ணாமலை. அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம் பெற்ற திருபூமி. இதோ இந்த மலையே சிவன் மலை. சிவனே மலையாக எழுந்தருளி அருள்பாலித்தருளிருக்கின்றான். பல்லவர், சோழர், விஜயநகர மன்னர், நகரத்தார் என பலராலும் திருப்பணி செய்யப்பட்ட திருவாலயம். ஹொய்சால மன்னன் காலத்தில் தலைநகராக திகழ்ந்த நகரம். 4 பெருமக்களால் பாடப்பட்ட தலம். உயர்ந்த மலை, கொடி உயர்ந்திருக்கிறது. ஜெயக்கொடி எழப்போகிறது என்பதை உணர்த்துகிறது ஜெயா தொலைக்காட்சி. அருணகிரிநாதர் ஆட்கொண்ட கோயில். திருவெம்பாவை, திருப்புகழ், கந்தர் அனுபூதி பாடல்பெற்ற தலம். விருபாஷ தேவர், குகை நமச்சிவாய, குரு நமச்சிவாய, தெய்வ சிகாமணி, அருண்மொழி தேவர், சேஷாத்திரி சுவாமிகள், ரமண மகரிஷி, ராம் சுரத்குமார் என எண்ணற்ற மகான்களை கவர்ந்த திருவாலயம். அற்புதமான காட்சியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு கருட பார்வையின் அற்புதமான காட்சி.
கருட பார்வை என்றாலே அது வினை விதி கர்மாக்களை அகற்றுவதாக அமைகின்றது. இந்த பார்வையை பற்றி சிறிய இடைவேளைக்கு பின்பு பதிவு செய்வோம். ஓம் நம சிவாய. ஐந்தான முகமெதிரில் அருள் பொழியுதே, அனலான மலை காண மனம் குளிருதே. ஜெயா டிவி பக்தியுடன் படைக்கும் திரு அண்ணாமலை கார்த்திகை தீப பெருவிழா நேரலை ஒளிபரப்பு. உலகம் உய்ய வேண்டும், உலக மக்கள் உன்னதமான வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக ஜெயா டிவியை சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவரும் ஒருங்கே இணைந்து இந்த ஒப்பற்ற திரு அண்ணாமலை கார்த்திகை தீப பெருவிழாவை அமைத்தருளுகின்றனர். அதோ அற்புதமாக எழுந்தருளி சேவை சாதித்தருளும் அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனும், அம்மையே அப்பா அப்பனே அப்பா இவர்களே ஆடி காட்டுகிறார்கள். அதன் பின் வருகின்ற அர்த்தநாரீஸ்வரர் ஆடப்போவது அதை அன்பு கூர்ந்து கவனிக்க வேண்டும். 2 நிமிடங்களே ஆனாலும் இந்த இரு விழிகளில் ஈமை பொழுதும் அடிக்காமல் பார்க்க வேண்டும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்கிறார் மாணிக்க வாசகர். இமை பொழுதும் நீங்காதான் அவன் தாழ் பற்றிட வேண்டும். இந்த ஆலயத்திற்கு பிரகாரங்கள் 7, கோபுரங்கள் 9. எம் ஐயன் அண்ணாமலையானும் தாய் உண்ணாமுலை அம்மையும் எழுந்தருளியிருக்கும் திருத்தோற்றத்தை ஜெயா டிவி நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார். இதை தரிசிக்கின்ற பொழுது நம் மனத்தில் ஒரு பிரமை. பாவம் சுமந்து நிற்கும் நமக்கு ஜென்மாக்கள் 7, நம் நல் வினைகளை இயக்குபவை 9 கிரகங்கள். உன் ஜென்ம பாரத்தையும் நவக்கிரக தோஷங்களையும் தீர்த்து உன்னை ஆட்கொள்ளவே அருளே ஒரு மலையாக அண்ணாமலையில் வீற்றிருக்கிறேன் என்று மாந்தர் குலத்துக்கு அருள் வாக்களித்து உறுதிப்படுத்திக் கொண்டிருப்பதற்கு அடையாளமாகத்தான் இதோ இந்த திருக்காட்சியின் தரிசனம். பக்தர்கள் வெள்ளமென குழுமி இருக்க வானம் கருணைமழை பொழிந்து கொண்டிருக்கிற கண்ணில் தூவுகின்ற கருணை விழிகள், அந்த விழிகளிலே இந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது சற்றே இதயம் நெருடுகிறது. இப்படி 7 பிரகாரங்களையும் 9 கோபுரங்களையும் கொண்டிருக்கிறானோ 7 ஜென்மத்தையும் கடக்க அவன் பலத்தை நாடித்தான் 7 பிரகாரங்களையும் தாண்டி ஓடுகிறதோ மாந்தர் குலம். ஆம் ஆம், இப்படி எதையும் ஆம் என்று உறுதிப்படுத்துவதை குன்றின் மேலிட்ட தீபம் போல் உறுதி என்பார்கள் பெரியோர்கள். இந்த ஓமானமும் பிறந்தது இந்த தலத்தில்தான். இதனைத் தொடர்ந்து என் அருமை சகோதரர் தோஜிதாச்சாரியர் சீமான் மகேஷ் ஐயர் அவர்கள் இந்த நேரலையில் இடைவேளைக்கு பின் இணைந்திருக்க காத்திருக்கின்றார்கள். சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. தீபத்திருவிழா தீபத்திருவிழா கார்த்திகை தீபத்திருவிழா.
தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அரணம பார்வதி பதையே ஹர மகாதேவ. அற்புதமான நன்னாளில் இதோ உலகெங்கும் நமது ஜெயா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவரும் இல்லத்தில் இருந்தபடி திருவண்ணாமலை தீபம், இந்த அற்புத தீபத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை இறைவனின் திருவருளில் அருணாச்சலேஸ்வரர் என்னும் இந்த திருமலையை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் என்னுடன் சேர்ந்து அண்ணா கலைமாமணி ஸ்ரீகரி அவர்களுடனும் இந்த வர்ணனையை நாம் தந்துகளித்துக் கொண்டிருக்கின்றோம். அஞ்சும் எழுத்தும் வாடி வாடி அருணை வாடி, அருணையான் கஞ்சம் முற்ற சரணம் வாலி, கருணை வாலி கருணாரூபம் கொண்ட, இதோ இந்த கருணாரூபம் கொண்ட இந்த அம்பிகையை உண்ணாமுலையார் தேவியின் உற்சவ ரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகையை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். தன் வலது கையில் கிளியுடன் இதோ இந்த அற்புதமான தரிசனத்தை நாம் கண்டோம். கருணை முகமாகி இருக்கக்கூடிய அண்ணாமலையார், இந்த அண்ணாமலையார் அக்னிஷேத்திரம் என்று சொல்வார்கள். ஒரு முறை இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேவி கைலாயத்தில் சிகரத்தில் ஒரு முறை பார்வதி தேவி இதோ கையில் கிளி வைத்து கொண்டு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றாள். வேடிக்கையாக பரமேஸ்வரனின் இரு கண்களையும் தன் இரு கரங்களால் பொத்தினாள். ஈஸ்வரனுடைய இரு கண்களான சூரியன் சந்திரன் கலைகளிலிருந்து மறைய லோகமெல்லாம் இருளில் மூழ்கியது. இந்த பாபத்திற்கு பரிகாரமாக தவம் செய்வதற்காக தன் பிராணநாதனை பிரார்த்தித்து தென்முகமாக தேவி புறப்பட்டாள். காசி காஞ்சிபுரங்கள் தவமியற்றிய பின் இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருவண்ணாமலை அருணாச்சலம் வந்தடைந்து கௌதம ரிஷியின் உதவியுடன் அவரது ஆசிரமத்தில் தவம் புரிந்தாள். இப்பேற்பட்ட இந்த மலையின் அருகாமையிலே தவம் புரிந்தாள். மீண்டும் இந்த தவறை நாம் செய்யக்கூடாது என்று இதோ இந்த அம்பிகை பரமேஸ்வரனை சதாகாலம் பிரார்த்தனை செய்தால், தவம் இருந்தால், அருணாச்சல மூர்த்தியாக இதோ இங்கே கண்டிருக்கக்கூடிய இந்த அம்பிகையின் முன் தோன்றி அத்தகைய பாவங்கள் போக வேண்டும் என்று அருள் செய்தார். இந்த கதையை எப்பொழுது ரமண மகரிஷி கேட்டாலும் அவர் கண்களில் இருந்து நீர் வடிந்துவிடும். ஜோதிமயமாகிய திருவண்ணாமலை, இங்கே லக்ஷ தீபம், சகஸ்ர தீபம், பஞ்ச தீபம், நட்சத்திர தீபம், கோடி தீபம், கோடான கோடி தீபம் என்று பல்வேறு தீபங்களில் எம்பெருமான் காட்சி தருகிறார். அப்பேற்பட்ட அந்த தீபமூர்த்தியை இன்றைய தினத்தில் கார்த்திகை மாதம், இதற்கு விருச்சிக மாதம் என்று பெயர், இந்த மாதத்தில் அம்மையப்பரின் அனுக்கிரகத்தில் தரிசனம் செய்கிறோம். இதோ பக்தர்கள் செப்பரத்தில் அம்பிகையை பக்தர்களின் காட்சிக்காக இதோ செப்பரத்தில் அம்பிகை வந்து கொண்டிருக்கிறார். ஞானத்தை அருளக்கூடியவள், ஞானத்தை அருளக்கூடிய இந்த தேவியை வணங்கினால் எல்லா வளங்களும் நலன்களும் பெறுவோம். ஜோதிமயமாகிய இந்த தேவியை தரிசனம் கண்டால் எல்லா பாவங்களும் போகும். இங்கே
கிரிவல பாதையில் எல்லா இடங்களிலும் பரமேஸ்வரரை நாம் காண முடியும். சித்தர்கள், தேவர்கள், ஞானிகள், யோகிகள் அனைவரும் சதாகாலம் தவம் பூண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான மலையை, இந்த அற்புதமான இடத்திலிருந்து நமது ஜெயா தொலைக்காட்சி உங்களுக்கு அற்புதமான நேரலையை நாம் இல்லத்தில் இருந்தபடி கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நமது ஜெயா தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு கார்த்திகை தீபம் நேரடி ஒளிபரப்பு. ஜெயா டிவி பக்தியுடன் படைக்கும் திரு அண்ணாமலை கார்த்திகை தீப பெருவிழா நேரலை ஒளிபரப்பு. உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திரு மாமணி திகழ மண்ணார்ந்தன அறிவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமை. எந்த வினையானால், எந்த விதியானால், எந்த கர்மா ஆயினும் ஜோதிடப்படி அது அதிகப்படியான இன்னல்களை தந்தாலும் அதனை சற்றே மிதமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலை அண்ணாமலை. மேக கூட்டங்கள் தாளாட்டுகின்றது. காரணம், வானிலிருந்து தவழ்ந்து வரும் மேகங்களும் கீழே வந்து அண்ணாமலையாரை தரிசித்து அதன் கோபுரத்தை நேசித்து அண்ணாமலை தீபத்தை காண வேண்டும் என்று பூமியே வானத்தை அண்ணாந்து பார்த்ததோ அல்லது வானமே பூமியை அண்ணாந்து பார்த்ததோ என்ற திருக்காட்சியை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அற்புதமான இந்த திருக்காட்சி ஆண்டுக்கு ஒருமுறை வந்தாலும் உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திரு மாமணி திகழ மண்ணார்ந்தன அறிவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே என்கிறார் சீகாழி பிள்ளை திருஞான சம்பந்த பெருமான் தனது தேவாரத்தில். தீபம் என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். இமைகள் பரவாமல், இமைகள் இமைக்காமல் நோக்க வேண்டும். அற்புதமான ஓர் கருட காட்சி. மேலெழுந்த வாரியாக இருந்த இல்லத்திலேயே பார்க்கின்ற ஓர் அற்புதமான காட்சியை ஜெயா டிவி நேரலையாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. இந்த பதிவு சாதாரண பதிவு அல்ல. ஆண்டுக்கு ஒருமுறை வருகின்ற அண்ணாமலையாரின் பதவி மிக அற்புதமானது என்பது அனைவருக்கும் தெரியும் என்பதினால் இந்த நேரத்திலே நாம் 10 நாட்கள் விழா நடந்த பிறகு இப்பொழுது இறுதியாக அண்ணாமலையாரின் விழாவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விழாவில் நாம் காண இருக்கின்ற அனைத்துமே கண்கொள்ளா காட்சியாகவே தெரிந்து கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை கார்த்திகை மாத தீப பெருவிழாவில் நாம் காண்கின்ற காட்சிகள் கண்ணுக்கு கருத்தாக இருக்கிறது, செவிக்கு இன்பமாக இருக்கிறது. தேன் வந்து பாய்வது போல் பாய்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அம்பாள் இந்த இடத்தில்தான் பவழக்குன்று என்ற ஒரு இடத்தில் அர்த்தநாரீஸ்வரராக பேறு பெற்றாள் என்பதை தலப்புராணம் கூறுகிறது. எல்லா பக்தர்களும் ஒன்று கூடியிருக்கும் இத்திருநத்தில் அண்ணாமலையாரின் தீபத் திருவிழா மேகங்கள் நீலமும் வெள்ளையும் கலந்தவனவாக காட்சி அளிக்கின்றது. வானம் வந்து வாழ்த்துகிறதோ அல்ல நம்மை ஏழ்த்துகிறதோ என்ற சந்தேகம். பல சம்பவங்கள் இங்கே நிகழ்ந்திருக்கின்றது. அதில் சிலவற்றை நாம் நினைவு கொள்வது அவசியமாகின்றது. அண்ணாமலையைச் சுற்றி விநாயகப் பெருமானின் அற்புதமான தரிசனம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது
வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயே. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க என்பது போல் இந்த அற்புதமான பதிகத்தை நாம் பாராயணம் செய்வது பல பலன்களை தரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இந்த பதிகத்தின் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருப்பது அண்ணாமலையாரின் தீபத் திருவிழாவின் காட்சிகள். மலைமேல் பார்க்கின்ற பொழுது சாரசாரையாக ஏதோ ஊர்வன போல உயர்ந்து செல்கிறது மலை. தீபத் திருவிழா. தீபம் என்பது திருவிளக்கின் விஸ்வரூபம். தீபம் என்பது மகாலட்சுமியின் வடிவம், அதாவது சுடர். கலைமகள் தேவியின் பிம்பத்தையும் அதன் ஒளியையும், அம்பிகையின் சக்தியையும் அதன் வெப்பத்தையும் ஒன்றாக இணைத்தது. திருவிளக்கு தீபச் சுடரில் 3 தேவிகளின் வடிவத்தை காணும் அனைவரும் நற்கதி அடைவர் என்பது ஆன்றோர் மொழி. அந்த ஆன்றோர் மொழியை அடைந்து தீபம் என்றாலே விசேஷமாக கருதப்படுகிறது. அதிலும் கார்த்திகை தீபத்தில் தீபமேற்றி வழிபட்டால் சிவபிரானின் அருளுடன் 3 தேவியரின் அருளும் சேர்ந்து கிடைக்கும். தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படாத வண்ணம் தடுக்கிறது. இதன் அடிப்பாகத்தில் பிரமன், தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு, நெய் எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமான் வாசம் செய்கின்றார். வேத புராணங்களும் கூட விளக்கேற்றுவதால் மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் என்கின்றனர். அந்த பலன் என்ன பலன் என்பதை பதிவு செய்வதற்கு முன் சற்றே இடைவேளை. உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. கார்த்திகை தீபம். இன்றைய தினத்தில் திருவண்ணாமலையிலிருந்து அற்புதமான திருக்காட்சியை நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமக என்று சொல்வார்கள். இந்த மலையோ மிருத்யுஞ்சய மலை, அக்னிமலை என்றும் சொல்வதுண்டு. ஸ்கந்த புராணத்தில் அருணாச்சல புராணம் உத்தரபாகத்தில் நுருணாம்ஷ தர்ஷனுதாரே கைவல்யம் சமரணேனவா அஸ்து வேதாந்த விஜானம் நசாத்தியம் நசாத்தியம் நிஷ்பிரலயா சத. அதாவது இந்த மலையை தரிசனம் செய்தாலே முக்தி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இங்கே கிரிவலம் என்று சொல்வார்கள். கிரி என்றால் மலை. இந்த மலையை வலம் வருவது, அந்த வலம் வரும் பொழுது எண்ணற்ற சித்தர்களின் தரிசனம் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. இந்த தலங்களில் ஒவ்வொரு தினங்களில் வலம் வரும் பொழுது ஒவ்வொரு பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பார்கள். வரம் தரும் அருக்கவாரம் மலைவளம் புரிந்தோர் வெய்யோன் தெரிந்த மண்டலத்தை கீரி சிவகதி பதியா சேர்வார் திறம்தரும் சோமவாரம் திருமலை வளம் வந்தோர் புரந்தரன் என ஏழ்பாரும் புரந்தர் அறந்தம்மை பூண்பார். அதாவது எவரொருவர் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் இந்த வளத்தை வராளோ அவளுக்கு இதோ இந்த அற்புதமான காட்சி போல் இப்பொழுது கண்டுகளித்து கொண்டிருக்கோமே, இந்த அற்புதமான காட்சி போல் நினைத்த காரியம் சிந்தித்து செய்யும் சிறந்த அதிகாரமும் எல்லா வளங்களும் நமக்கு கிடைக்கும் என்பார்கள். இதே போன்று மங்கள தினத்தில் சூர்வோர் கடனுடன் வறுமை நீங்கி, கடனுடன் வறுமை நீங்கி என்று சொல்கிறார். எவரொருவர் கடன் வைத்திருக்கிறாரோ, பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்துருக்கோ, அவ அத்தனை பேருக்கும் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையில இதோ நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மலையை வலம் வந்தால், கிரி மலம் வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு தரித்திரங்கள் நீங்கி
நினைத்த காரியங்கள் கைகூடும், செல்வ வளம் கூடி வரும் என்பார்கள். மா வியாழத்தில் செய்ய மணிவரை வளமாய் சூழ்வோர் மூவரும் புகழ்தேவர் முனிவர்தம் குறவர் ஆவர். தாவிலா வெள்ளிவாரம் என்று இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எவரொருவர் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் இதோ இந்த அருணகிரி மலையை வலம் வருகிறார்களோ அவர்களுக்கு பூர்ண அனுக்கிரகம் கிடைக்கிறது. பெருமையை பொருந்திய குருவாரத்தில் சிவந்த அரந்தனைகளுடைய அம்பனையும் விநாயகரையும் அங்கே இருக்கக்கூடிய மூர்த்திகளையும் புகழ்பாடி அருணாச்சலா அருணாச்சலா என்று சொல்லி இந்த மலையை வலம் வரும் பொழுது எல்லா விதமான தன்மைகளும் நமக்கு கிடைக்கும். தாமலை மலரில் வீட்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். இதோ மகாலட்சுமி அனுக்கிரகம் செய்தால் விஷ்ணு பகவானும் அனுக்கிரகம் செய்வார். அப்பேற்பட்ட மலையாம் இந்த அருணாச்சலமூர்த்தி. அருணாச்சலமூர்த்தியை ஒருவர் வழிபடும் பொழுது அவர் தீபமயமாக ஜோதிமயமாக அவர் மனதில் வீற்று விடுவாராம். கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனி கரையிலா கருணை மாக்கடல் மற்றவர் அறியா மாணிக்கமலை. அந்த மலையே இந்த மலை. கோபுரங்களுடன் இதோ இல்லத்தில் இருந்தபடி நாம் ஜெயா தொலைக்காட்சியின் மூலம் தரிசனத்தை கண்டு கொண்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட அந்த அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் இறைவனை நாம் பிரார்த்தனை செய்வது விசேஷம். இதோ அடுத்து இந்த மலையினை பற்றியும் சிவனை பற்றியும் அம்பிகையை பற்றியும் வர்ணனையுடன் ஸ்ரீகவி அண்ணா. அவனருளாலே அவன் தாள் வணங்கி சிவனருளாலே செல்வம் பெறுவோம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் சர்வே ஜனா சுகினோ பவந்து என்ற விதத்தில் ஜெயா டிவி திரு அண்ணாமலை தீபத் திருவிழாவை நாம் நேரலையில் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று காலை 4 மணிக்கு ஆலயத்தினுள் ஏற்றப்பட்ட பரணி தீபம் இப்பொழுது வெளிக்கொணர்ந்து ஒரு கப்புறையிலே அதை ஏற்ற இருக்கின்றது. இது தீபத் திருவிழாவின் ஆரம்பமாக அமைகிறது. மலை தீபம் ஏற்றுவதற்கு மலையின் உச்சியில் 92 கிலோ செம்பும் 110 கிலோ இரும்பு சட்டங்களையும் கொண்டு உருவாக்கப்பட்ட 5½ அடி உயர கொப்பரை வைக்கப்பட்டு உள்ளது. வட்ட வடிவ இரும்பு பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி அதை கொப்பரை மீது வைத்து அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது. தொடக்கத்தில் இந்த தீபம் அற்புதமான தீபத்தை நாம் இங்கே கீழே தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்தில் அர்த்தநாரீஸ்வரரின் அற்புதமான காட்சி 2 நிமிடங்கள் நிகழும். அப்பொழுது இங்கே சொர்க்கவாசல் வழியாக அண்ணாமலையில் சொர்க்கவாசலா என்று கேட்கலாம். சிவாலயங்களிலே சொர்க்கவாசல் எனும் வைகுந்த வாசல் அமைந்திருக்கும் தலம் அண்ணாமலை. தொடக்கத்தில் 3 நாட்கள் தீபம் எரியும். தற்போது 11 நாட்கள் வரை எரிகின்றது. தீபம் ஏற்றும் உரிமை நமக்காக தருகின்றார் அண்ணாமலையார். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே என்கின்றார் அற்புதமாக மாணிக்க வாசகர். அன்பினில் விளைந்த அமுதை பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு என்று உள்ளம் உருகுகின்றார் மாணிக்க வாசகர். அது மட்டுமின்றி செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன். இறைவனை பகவானை சிக்கென பிடிக்க வேண்டும். அவன் பாத துளிதான் பாவங்களை அகற்றி புண்ணியங்களை தரும். இந்த தீபம் ஏற்றும் உரிமையை பெற்றவர்கள் காலம் காலமாக பர்வதராஜ குலத்திற்கு மட்டுமே உரித்தாவதாக உள்ளது. திருவிளையாடல் புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் ஓர் வலைவீசும் படலத்திலே அம்பிகை சிவபெருமானின் ஊடலுக்கு பின்னர்
பர்வராஜ குமாரியாக வளர்கின்றாள். வலைவீசும் வளைஞ்சனாக சிவபெருமான் அங்கே எழுந்தருளி அம்பிகையை மணக்கின்றார். இந்த பர்வதராஜ குமாரத்தி மருமகன் மகள் என்ற உறவு இன்னும் வழிவம்சமாக அந்த வம்சத்திற்கு அமர்ந்திருக்கிறது. திருவிளையாடல் புராணத்திலே தடாதகை பிராட்டி ஆட்சி செய்தாள் என்பது வருகின்றது. அந்த தடாதகை பிராட்டியிலிருந்துதான் 64 திருவிளையாடல்களை பரஞ்சோதி முனிவர் அமைத்திருக்கிறார். தடாதகை பிராட்டி ஒரு பெண்ணாயிற்று. பெண் ஆட்சி செய்யலாமா? பெண்ணுக்கு இருக்கிறதா இந்த ஆட்சி பெருமை என்று கேட்பவர்கள் சற்றேனும் திருவிளையாடல் புராணத்திலே தடாதகை பிராட்டி என்ற பெண்ணாட்சியை பற்றி அது பொன்னாட்சியாக மலரும் என்பதை நினைவு வைத்து கொண்டு இதோ ஜெயா டிவி பக்தியுடன் படைக்கும் திரு அண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை நாம் நேரலையாக தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் ஆலயத்தில் கூடினாலும் கூட இங்கே நாம் நெஞ்சம் கமிழ நெஞ்சம் நெகிழ இந்த தரிசனத்தை மீண்டும் இடைவேளருக்கு பின்னர் சுகமாக ஏற்றுக்கொள்வோமா? ஜெயா டிவி பக்தியுடன் படைக்கும் திரு அண்ணாமலை திருக்கார்த்திகை தீப பெருவிழா நேரலை ஒளிபரப்பு. இத்திருவிழா மிக பழமையான விழா. இதனை இலக்கியங்கள் மிக அற்புதமாக தெரிவிக்கின்றது. குன்றின் மேல் இட்ட விளக்கு என்பது ஒரு பழமொழி. குன்றத்து இட்ட உச்சி சுடர் என சிந்தாமணியும் நலமிகு கார்த்திகை நாட்ட வரிட்ட தலைநாள் விளக்கு என கார் 40 மதி நிறைந்து அருமீன் சேரும் அகல் இருள் நெடுநாள் மறுத்து விளக்குறுத்து மாலை தூக்கிய பழவிரல் மூதூர் பலருடன் துவன்றிய விழவு. விழவு என்றால் விழா என்பது ஒரு பொருள் என அகநானூறும் தொல்காப்பியத்தில் வரும் விளக்கு நிலையும் திருஞான சம்பந்தரின் தொல் கார்த்திகை நாள் விளக்கீடு என்ற வரிகளும் இதற்கு சான்றாக அமைகிறது. 10 தீபங்களும் இப்பொழுது நாம் பக்தியுடன் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரே நிமிடம் அர்த்தநாரீஸ்வர பெருமான் வெளியே வந்து காட்சி கொடுத்துவிட்டு உடனே சென்று விடுவார். வாசல் வழியே பெரிய தீவட்டி, அந்த தீவட்டி ஜலால ஒளி என்பதாக பேசப்படுகிறது. அந்த ஜலால ஒளியை ஆட்டி பக்தர்கள் மலைக்கு அடையாளம் காட்டுவார்கள். இதற்காகவே காத்திருந்தோர் மலை மீது உடனே மகாதீபம் ஏற்றி விடுவர். மக்கள் கோஷமாக அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா என்று கூறி தரிசனம் கண்ட பின்னர் இல்லம் சென்று வீடு முழுவதும் தீபமேற்றி மாவிளக்கேற்றி பூஜை செய்துவிட்டு விரதம் முடிப்பார்கள். 7 அடி உயரமுள்ள செப்பு கொப்பரையில்தான் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. 3000 கிலோ பசு நெய், 1000 மீட்டர் காடா துணி திரி, 2 கிலோ கற்பூரம் இட்டு தீபம் ஏற்றுவது வழக்கமாக இருக்கிறது. இடைவேளைக்கு பின்னர் ஒளிச்சுடராக, ஒளியேற்றும் விதமாக, ஒளி பொருந்தியவராக காட்சிகளை காணும் முன்னர் இடைவேளை. வைகுந்த வாயில், இந்த வாயில் வழியாகத்தான் ஜலால தீப ஒளி காட்டப்போகிறார்கள். இந்த காட்டப்படுகின்ற ஒளியை பார்த்துவிட்டுத்தான் மலையில் அந்த கொப்பரையில் தீபம் ஏற்றுவது வழக்கம். இந்த நேரத்திற்கு முன்னர் இமைப்பொழுதும் நீங்காத இறைவன் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்துடன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி பவழக்குன்று பெருமான் இங்கே பதம் பதிக்கின்ற ஒரு அருட்காட்சியை பார்க்கலாம். ஆணி திருமஞ்சனத்திலும் மார்கழி திருவாதிரையிலும் இங்கே நடராஜ பெருமானின் திருவிழா அமைந்தருளுகின்றது. மக்கள் காத்திருக்க
அண்ணாமலையின் தீப தரிசனம் வானம் நீல வண்ணமாக நிலைத்திருக்க, கீழே பக்தர்கள் விழி அதன் ஒளி எங்கே இருக்கிறது என்று தேடும் பாவனையில் அமைந்திருக்க, மேலிருந்து பார்க்கின்ற போது இதோ வலதிலிருந்து இடதுபுறமாக இந்த ஒளிப்பதிவை நாம் நேசித்திருக்க, பக்தர்கள் எல்லோரும் தங்களுடைய பார்வையை மலை உச்சியை நோக்கி பதித்திருக்கிறார்கள். அண்ணாமலைக்கு அரோகரா என்ற நாமாவெளி எங்கும் முழங்க, தீப தரிசனத்தை நாம் நிச்சயமாக கண்கொட்டாமல் பார்த்திருக்க வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை தீபமேற்றி காட்டுவோம் என்று அசரீரியாக ஒரு ஒளியை எதிரொலிக்கச் செய்திருக்கிறார். திருக்கைலாயம் போல் மேலுள்ள காட்சி தெரிகிறது. இதோ உயர்ந்த கொடிகோபுரம். உயர்ந்த எண்ணங்கள் உள்ளவர்களே ஆட்சி செய்ய முடியும் என்பதற்கு இந்த கொடிமரம் ஓர் வெற்றி கொடியாக தமிழகத்தில் அமையவிருக்கிறது என்பதை மக்கள் நினைவு கொள்ள வேண்டும். நம் ஆன்மாவில் ஒளியேற்றும் அபூர்வ திருக்காட்சிக்காக அனைவரும் காத்திருக்கின்றோம். ஏனென்றால் அது சாமானிய அக்னி அல்ல. சாமானிய அக்னியே அழுக்கை எரித்து அதில் புதிதாக ஒரு புனிதத்தை தோற்றுவிக்கும் அக்னி. தன்னை பஞ்சபூதங்களில் உன்னதமானதாய் நிலை பெறச் செய்யக்கூடியது. தங்கத்தை பஸ்மமாக்கி சக்தியாக்குவது போல், சாணத்தை எரித்து திரு நீராய் ஆக்குவது போல், அப்படி இருக்க கார்த்திகை தீப திருநாளில் அண்ணாமலையின் தரிசனமாகும் அந்த தீபம் இன்னும் சற்று நேரத்தில் அனைத்திலும் மேம்பட்ட ஆன்மா தீபம் அல்லவா? அருணகிரிநாத தீபஜோதி நமோ நமோ என்று பாடவில்லையா? அது இந்த திருத்தலத்தில் நிகழ்ந்ததில்லையா? ஐயன் அண்ணாமலை நாதர் ஜோதிஸ்வரூபமாக திருக்காட்சி தந்ததை நினைவூட்டும் தீபம் அல்லவா? இதோ இந்த அற்புதமான சப்பரத்திலே நாம் பின்பக்கமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்காட்சியை ஜெயா தொலைக்காட்சி நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. மனிதா, நீ பின்புலத்தை நம்பாது, பின்புறமாக பார்ப்பாது. உள்வாங்கிக் கொள். நேற்று என்பது இறந்து விட்டது, நாளை என்பது நிச்சயமில்லை. இன்று பார் உனது வாழ்க்கை. இன்றே இறைவன் காட்சி தந்து கொண்டிருக்கிறான். அவன் அண்ணாமலைநாதர் ஜோதி ஸ்வரூபம். அந்த இதோ ஜலால ஒளி, இந்த தீப ஒளி வைகுந்த வாசலிலே இருந்து காட்டப்படுகிறது. அண்ணாமலை ஜோதி ஏறுகிறது. செல்வச் செருக்கையும் கல்வி செருக்கையும் அடக்கி சத்தியத்தை காக்க இதோ அண்ணாமலையார் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். மக்களுடைய ஜெய ஜெய கோஷம். இந்த கொப்பரையிலே எரிகின்ற அந்த தீபமும், கொப்பரை மேலே எரிகின்ற அந்த தீபமும் இன்றெல்லாம் வாழ்நாளில் பாப புண்ணியங்களை அகற்றும் தீபமாக விளக்கொலியாக தெரிந்து கொண்டு ஆடுகிறார் அண்ணாமலையார் அர்த்தநாரீஸ்வரராக. ஆட்டுவித்தார் ஒருவர் ஆடாதார், அடங்கு வித்தார் ஒருவர் அடங்காதார். அண்ணாமலையரை ஆட்டுவிக்கின்றவர்களை அடங்கிவை, கூட்டுவிக்க வென்றவர்களை குளிரவை. அதுவே இன்றைய நிலையாக இருக்கும். ஜெகஜோதியாய் கார்த்திகை தீபம் ஒளிகிறது. அண்ணாமலையிலே ஆடுகிறான் அர்த்தநாரீஸ்வரர். என்ன ஆட்டம்! ஆட்டம் போடுபவர்கள் எல்லாம் அடங்கிவிடும் நேரம் இது. கூட்டம் போடுபவர்கள் எல்லாம் முடித்துவிடும் நேரம் இது. வெட்டு வைக்கும் நேரத்திலே அர்த்தநாரீஸ்வர பெருமான் எழுந்தருளிருக்கின்ற பொழுது அந்த அர்த்தநாரீஸ்வர பெருமானே தருமம் இது தமிழகத்துக்கு தர்மத்தை நிலைபெறுத்த கூடாதா? ஆம், கூடும் கூடும் என்று அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். அதோ அற்புதமான ஒளி. இருவரும் அணைந்த திருவருள் நம் நெஞ்சில் நிறையும் போது இந்த ஜன்மமும் ஒளி பெறுகிறது, கடை தேறுகிறது. எத்தனையோ மகான்கள் யுகாந்தரமாக அண்ணாமலையான் சன்னதியில் தொழு அவனை பாடி பரவி நற்கதி கண்ட மெய்ஞான காற்றை நாம் சுவாசிப்பது போல் இருக்கிறது. ஆட்டுகிறான், ஆடுகிறான், ஆடுகிறான். மனிதா ஆடாது, அடங்கு, அடங்கு. அடங்குகின்ற நேரம் வந்துவிட்டது என்பதை சொல்லாமல் சொல்லி செல்கிறான் திரு அண்ணாமலை தரிசனம்.
நேற்று ஞான ஒளியோடு இறைவனோடு ஐக்கியமடைந்த ரமண மகர்ஷி, ஞானசம்பந்த பெருமான், அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், அருணகிரி, இன்னும் குரு நமச்சிவாயர், இத்தனை பேரும் போற்றும் பெருமானே, அரணே, பரணே, அண்ணாமலையானே, இதோ தீபஜோதி, ஆண்டுக்கு ஒரு முறை தீபமாக இருந்து ஒளிகாட்டும் இந்த ஜோபி எந்த திசையும் தெரிகிறது. வான வேடிக்கைகள் என்பது ஒரு வாழ்க்கையின் வாடிக்கை நிலையை காட்டுகின்றது. அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் வருமே என்கிறார் சம்பந்த பெருமான். அருணகிரி பெம்மானை அடிபணிந்து பிறவி தீர்ப்பாம் என்று அருணாச்சல புராணம் படைத்த சைவ எல்லப்ப நாவலர் பெருமான் அழைக்கின்றார். கண்ணாரழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுங்கான் அம்மனா என்கிறார் மாணிக்க வாசகர். திருவடியை சுட்டி காட்டுகிறார். பாவம் தீரத் தொழுவோம், பாடுவோம் அவன் திருநாமம், விழுவோம் அவன் சீரடியில், பற்றுவோம் அவன் திருக்கடல். அண்ணாமலையானே, ஆதியே, அமரர் கோவே, போற்றி போற்றி, எங்களை ஏற்றி வைக்கும் எம்பெருமானே, ஏற்றம் தரும் எம்பெருமானே, போற்றி போற்றி. அனைத்திலும் பெரிதாக ஜெயா டிவி திரு அண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா. இது ஒரு பொதுநல நோக்கு. சுயநலத்தை பார்ப்பவர்கள் அவர்களை வேறறுக்கும்படி செய்கின்ற ஒரு அருட்காட்சி. இன்று ஒளிக்காட்சியாக இரண்டும் தீப ஒளியும் சேர்ந்து நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். அல்லல் போம் வல்வினை போம் அற்புதமான திருக்காட்சி. பஞ்சமூர்த்த தெய்வங்களும் மண்டபத்திலே எழுந்தருளியிருக்க இந்த அண்ணாமலை ஜோதி அனைத்திலும் மேம்பட்டதாக அமைந்திருக்கிறது. அண்ணாமலையானே போற்றி, அண்ணாமலைக்கு அரோகரா, உண்ணாமலை சமேத அண்ணாமலையானே உன் பதம் பணிவோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் தொழா பிழையும் துதியா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சியே கம்பனே. அற்புதமாக இல்லத்தில் இருந்தபடி நாம் இந்த திருவண்ணாமலை தீபத்தை நாம் வணங்கினோம், வேண்டினோம். அதே போன்று நம் இல்லங்களிலும் இந்த திருவண்ணாமலை இதோ இந்த அற்புதமான கொப்பரை தீபத்தை நாம் கண்டுகளித்து நம் இல்லத்திலையும் அதே எம்பெருமானுக்காக வேண்டி வணங்கி நாம் ஏற்றினோம். ஜோதிமயமாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் தீய வினைகளை களைப்பார். எங்கு தர்மம் தலை தோங்குகிறதோ அந்த இடத்தில் நிலைத்திருப்பார். எங்கு தர்மம் நசுக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் அவர்களை நசுக்கி தான் மேலோங்கி நிற்பார். அற்புதமான இந்த அருணாச்சல மூர்த்தியை எவரொருவர் தரிசிக்கிறார்களோ அதுவும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். இதோ நந்தி எறும்பமானுடன் நாம் கோபுர தரிசனத்தை கண்டுகளித்து கொண்டிருக்கின்றோம். வாக்கினால் வடிவினால் மனதினால் பவம், வாக்கினால் வடிவினாலும் மனதினால் பவம் தாக்கினார் அருணாமா சயினும் நோக்கினால் நீக்கினார் என்பது நிகழ்த்தி. அதாவது நம்ம வாக்கினால் செய்த பாபங்களும் தேகத்தினால் செய்த பாபங்களும் மனதினால் செய்யக்கூடிய பாபங்களும் எவரொருவர் இதோ இந்த அற்புத காட்சியை கண்டுகளித்து கொண்டிருக்கின்றாரோ அவர்களுக்கு எல்லா பாபங்களும் போக்குவார் என்பார்கள். இதோ இந்த அம்பிகையை கண்டால் இச்சா கிரியா ஞானாஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய இந்த தேவி பூர்ணமான அனுக்கிரகத்தை தருகிறாள். எல்லா விதமான நலங்களும் வளங்களும் பெருகும். பக்த கோடிகளோ
அருணாச்சலா 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 என்றவாறு அந்த தீபத்தை தரிசித்துக் கொண்டிருக்கின்றனர். மனதில் இருள் நீக்கி நன்மையை பெருக்கக்கூடிய அற்புதமான தீபம். 12 ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுர், மகரம், கும்பம், மீனம். எனக்கு எவ்வாறு குரு பெயர்ச்சி இருக்கிறதோ, சனி பெயர்ச்சி இருக்கிறதோ, ராகு கேது பெயர்ச்சி இருக்கிறதோ, என் வாழ்வில் படக்கூடிய துன்பங்கள் அகல வேண்டுமே என்று பிரார்த்தனை செய்வோருக்கு இதோ இந்த தரிசனம் போதும். அருணாச்சல மூர்த்தி நமக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் அருப்பார். அவர் இதோ நாம் அத்தனை பக்த கோடிகளிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பக்தரும் செப்பரத்தில் வரக்கூடிய இந்த எம்பெருமானை தரிசித்து கொண்டிருக்கின்றனர். இதோ அந்த மலையின் மேல் எரியக்கூடிய அந்த ஜீப ஜோதியை வேண்டிக் கொண்டிருக்கின்றனர். எனது பாபம் பொடிபட வேண்டும். இந்த மலையில் மட்டும்தான் அனைத்து சித்தர்களும் தேவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் யோகிகளும் அனைத்து தெய்வங்களும் வீற்றிருக்கின்றார்கள். ஏனென்றால் இதோ திருவண்ணாமலையில் தீபம் எரிகிறது, திருவண்ணாமலையில் ஜோதி எரிகிறது. நமக்கு அத்தனை பேருக்கும் ஞாபகம் இருக்கும், ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக திருவண்ணாமலையில் ஒரு சித்தர் பறந்தார் என்று ஒரு காணொளியை நாம் காண்டோம். அது நமது முதலாக ஜெயா டிவியில் மட்டும்தான் அதை காண்பித்தார்கள். சித்தர் தரிசனம். இந்த சித்தர் தரிசனத்தை நாம் ஜெயா தொலைக்காட்சியில் கண்டோம். அது இன்று உலகம் முழுவதும் அத்துணை பேரும் கண்டுகளித்தனர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப உற்சவம். ஜெயா டிவி பக்தியுடன் படைக்கும் திரு அண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா பெருவிழாவின் போது எத்தனையோ அதிசயங்களும் அற்புதங்களும் அமைந்தருளிய திருத்தலம் இந்த கோபுர தரிசனம். கிழக்கு ராஜ கோபுரம் நாம் தரிசித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே முதலாக இப்பொழுது 9 கோபுரங்களையும் நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். கிழக்கு ராஜகோபுரத்தின் உயரம் 217 அடி. வீர வல்லால கோபுரம் கிளி கோபுரம் 81 அடி உயரம். தெற்கு திருமஞ்சன கோபுரம் 157 அடி உயரம். தெற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம். மேற்கே பே கோபுரம் 160 அடி உயரம். மேற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம். வடக்கே அம்மணி அம்மன் கோபுரம் 171 அடி உயரம். வடக்கு கட்டை கோபுரம் 45 அடி உயரம். சிவபெருமானை அண்ணாமலையாக காட்சி தரும் தலம். இதனை காந்தமலை என்று போற்றுவார்கள். என்ன காரணம்? இந்த மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல் கவர்ந்து இங்கு வரவழைக்கும் தலம். 4 யுகங்கள், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கிருதயுகத்தில் இது அக்னி மலையாகவும், திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும், இந்த கலியுகத்தில் கல் மலையாகவும் திகழ்கின்றது. கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்கிறது, கல்லுக்குள்ளும் தேரை இருக்கிறது. அனைத்திற்கும் கருணையைத் தருபவன் திருக்கைலாயப் பெருமான். மலையின் உயரம் 2688 அடி 800 மீட்டர். கிரிவலப்பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் தரிசிக்க வேண்டியது 20 ஆசிரமங்களும் 360 தீர்த்தங்களும் பல சந்நிதிகளும் அஷ்டலிங்கங்களும் உள்ளன. 26 சித்த புருஷர்கள் வாழ்ந்துள்ளனர். அடிக்கு 1008 லிங்கம் அமைந்துள்ளது என்பார்கள் பெரியோர்கள். மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தால் அந்த மலை வெவ்வேறு விதமாக தரிசனம் செய்யலாம். இந்த மலையிலே அண்ணாமலையால் எழுந்தருளி இருக்கின்றார்.
அற்புதமான ஒரு சில செய்திகளை நாம் பதிவு செய்வோம். உத்திரகிரியை இயற்றும் அண்ணாமலையார். அண்ணாமலையார் ஒரு மகாராஜனுக்கு உத்திரகிரியை இயற்றலாமா? சிந்திப்போம் இடைவேளைக்கு பின்னர். அது விடாத வினை தொடாதபடி காக்கும். தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி என்று ஒவ்வொரு பக்தர் மனதிலும் சிவபெருமானின் நாமத்துடன் இந்த கார்த்திகை தீபம் அற்புதமாக திருவண்ணாமலையிலிருந்து நம் இல்லத்தில் இருந்தபடி இதோ கோபுர தரிசனத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். ஜோதியை கண்டோம், மலையை கண்டோம், நர்தனாதீஸ்வரரை கண்டோம், உண்ணாமுலை அம்பிகையை கண்டோம். அதே போன்று அந்த நர்தனம் ஆடிய அற்புத அழகை கண்டோம். இந்த திருவண்ணாமலையில் ஸ்கந்தனும் குகனும் பூஜித்த அருணாச்சல மூர்த்தியை கண்டோம். இதோ இந்த கார்த்திகை மாதம் விருச்சிகை மாதம் என்பார்கள். இந்த கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலை உற்சவங்களில் தலை சிறந்த உற்சவம் இந்த உற்சவம். நாம் இன்று ஒரு நாள் இந்த உற்சவத்தை கண்டுகளித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் 17 நாட்களாக இந்த கார்த்திகை மாத உற்சவ திருவிழா நடைபெறும். இந்த கார்த்திகை தீபத்தை எவரொருவர் காண்கிறாரோ அவர்களுக்கு பாவங்கள் பொடிபடுகிறது. கார்த்திகை நாள் ஒரு ஜோதி, மலை நுனியில் காட்டா நிற்போம், வாய்த்த அந்த சுடற்கானில் பசிப்பிணியில் லாதுலகில் மன்னி வாழ்வார், பார்த்திவர்க்கும் அருந்தவர்க்கும் இடையூற தவிக்கும் இது பணிதோர் கண்டோர், கோத்திரத்தில் இருப்பத்தோர் தலைமுறைக்கு முத்தி வரங்கள் கொடுப்போம் என்றார். அருணாச்சல புராணத்தில் இந்த கார்த்திகை தீபத்தை யார் காண்கிறார்களோ அவர்களுக்கு எத்துணை தலைமுறைகள் ஆனாலும் அவர்களுக்கு முக்தியே என்று சொல்வார்கள். எப்பவுமே நம்மளுடைய பெரியவர்கள் ஒரு வாக்கு சொல்லுவார்கள். நான் காசி போயிட்டு வந்தேன், நான் அலகாபாத் போயிட்டு வந்தேன், நான் 12 ஜோதிர்லிங்கம் போயிட்டு வந்தேன். அப்போது அவர்கள் போயிட்டு வந்த உடனே அவங்கள பார்த்த உடனே ஆகா இவங்க இத்தனை சிவஸ்தலங்களில் போயிருக்காங்க, அவர்கள் காலை தொட்டு பணிந்து வணங்கினாலே போதும் நம்மளுக்கு அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படின்னு பெரியவர்களை பார்த்து நமஸ்கரிப்போம். அதே போன்று எவரொருவர் இந்த அண்ணாமலையாரை தரிசிக்கிறாரோ அவர் தரிசனத்தை கண்டு அவரை கண்டாலே புண்ணியம் என்பார்கள். நாம் இன்று இல்லத்தில் இருந்தபடி கோபுர தரிசனத்துடன் அருணாச்சல மூர்த்தியை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு முறை பார்வதி சிவபெருமான்கிட்ட கேட்கிறார், இந்த தலத்தில் என்ன விசேஷம்? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிவபெருமான் இந்த தலத்தில் இருக்கும் விசேஷத்தை பற்றி சொன்னதை பார்க்க போகிறோம். இதோ திருவண்ணாமலையிலிருந்து கார்த்திகை தீபம் உற்சவம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. இந்த அற்புதமான தீபத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம் நம் ஜெயா தொலைக்காட்சி மூலமாக. திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம். ஸ்கந்தனும் குகனும் பூஜை செய்த இந்த அற்புத மூர்த்தியை பார்வதி தேவியார் கேட்கிறார். இந்த தலம் உங்களுக்கு ரொம்பவும் பிடித்தது, இந்த தலத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்ன என்று. அப்பொழுது சிவபெருமான் உரைக்கிறார், இதோ இங்கே பார், அனைத்து சித்தர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான திருக்காட்சியை காண்பிக்கிறார். பக்தர்களோ சிவாய நம, நமசிவாய நம, நாதந்தாள் நம, இப்படி பல்வேறு பிரார்த்தனைகளை கூறுகிறார். எனக்கு எல்லா ஸ்தலங்களிலும் வழிபடுகிறார்கள். ஆனால் இங்குள்ள பக்தர்களோ இந்த கார்த்திகை தீபத்தன்று அருணாச்சலா அருணாச்சலா என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். என்னை உண்மையான வடிவமான ஜோதி ரூபத்தை காண்கிறார்கள்.
இதோ நாமும் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று அற்புதமாக சிவபெருமான் வாக்கு. இச்சிவபெருமான் வாக்குடன் அண்ணா ஸ்ரீகவி அண்ணா தொடருவார்கள். திருவாக்கை பற்றி மகேஷ் ஐயர் சொன்னார். நான் ஒரு அருள்வாக்கை பற்றி சொல்லலாம் என்று இருக்கிறேன். அம்பாள் ஒருவர் மீது கோபமாக இருக்கிறார். ஒரு ரசனையான செய்தி. தன் பக்தனுக்காக அம்பாளின் பகையே சுவாமி தேடிக்கொண்ட லௌகீக சுவை. பிருங்கி முனிவர் என்று ஒருவர், அவர் சுவாமியை மட்டுமே வணங்குவார், அன்னையை வணங்க மாட்டார். அந்த அளவு அன்னையை வணங்காமல் அடம் பிடிக்குவார் பிருங்கி முனிவர். ஆக அந்த பிருங்கி முனிவர் தன்னை ஒதுக்கிவிட்டு சுவாமியை வணங்குவதாக அம்பாளுக்கு கோபம் இருந்தது. இருந்தாலும் சாதகமாக இருக்கிறார்களே, என்ன செய்வது? அதிலும் விவகாரம் வந்துவிட்டது. தை மாதம் 2ஆம் நாள் சுவாமி தன்னை சுற்றியுள்ள பக்தர்களுக்கு அருள் வழங்கிவிட்டு, நம் பக்தன் ஒருவன் மலையோரத்தில் தவம் செய்து கொண்டிருக்கிறான், அவனை பார்த்து அவனுக்கு அருள் வழங்கிவிட்டு வருவோம். யார் அந்த பக்தர் கேட்கிறாள் அன்னை. பிருங்கி முனிவர். ஓ, அவனா? அவன் நம் பக்தன் இல்லையே. உங்கள் பக்தன்தானே. என்னை கண்டால் ஏதோ அவனுக்கு பிடிக்கவில்லையே. நீங்களே உங்கள் அருமை பக்தனுக்கு போய் அருள் புரிந்துவிட்டு வாருங்கள் என்று ஊடல் கொண்டார். சுவாமி புறப்பட்டார். அன்னையின் கோபத்தை சம்பாதித்து கொண்டு போனார். கோளாறு வந்துவிட்டது. தனியாக சென்ற சுவாமியை ஒரு வேடன் மறித்து அவருடைய ஆபரணங்களை பறித்து கொண்டு ஓடிவிட்டானாம். ஆக தன் ஆபரணங்களை பறிகொடுத்து விட்டு ஆலயத்துக்கு வந்தார். போதாதா வினைக்கு, ஏற்கனவே அன்னை கோபமாக இருக்கிறாள். எல்லா அருமை செய்திகளையும் நாம் தரிசித்து கொண்டு வருகின்ற பொழுது ஜெயா டிவி இந்த ஒளிபரப்பு மீண்டும் பல காட்சிகளை நமக்கு பதிய வைக்கிறது. ஏற்கனவே அமைந்த காட்சிகளை மீண்டும் ஒரு முறை தரிசித்து நாம் புண்ணியம் பெற வேண்டாமா? அதற்காகவே இதோ அந்த அரும் காட்சிகள் ஒரு தொகுப்பாக, ஒரு தெய்வீக நிகழ்வாக, ஓர் ஆன்மீக அருளாக அமைத்து கொண்டிருக்கிறது. அன்னையின் கதைக்கு வருவோம். அன்னையை மதிக்காதவர்கள் என்றும் வாழ்ந்ததில்லை என்பதற்கு பிருங்கி முனிவரின் ஒரு அற்புதமான செய்தியை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆக அன்னையை தரிசிப்பவர்கள் தான் இல்லையே என்று வெகுண்டு போய்விடக்கூடாது, வெளியேறவிடக்கூடாது என்பதால் அன்னை அர்த்தநாரீஸ்வராக இணைந்து அருளினாள் என்ற ஒரு கதைதான் பிருங்கி முனிவரின் கதை. ஆடுகிறார்கள், ஆடுகிறார்கள், ஆடற்றும் எத்தனை நாள் இவர்கள் ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், பாடுகிறார்கள், தான் பெரியவர் என்று. இதோ தீபம் மலையுச்சியிலே, இது ஒரு வெற்றி தீபமாக, ஆன்மீக ஜோதியாக, தெய்வீக ஒளியாக, திருவருள் தந்தருளும் விதமாக ஜெயா டிவி நேரலையாக இந்த தீப தரிசனத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆண்டுக்கொரு முறை ஆனாலும் இது அகத்திலிருந்து மறையாது என்பதற்கு அந்த தீபம் கோபுர செய்திகள் தெரிகின்றன. ஜெயா டிவி நேரலை ஒளிபரப்பில் இணைந்து பணியாற்றிய தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும், காவல்துறை, மருத்துவத்துறை மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை போன்ற அனைத்து தரப்பினருக்கும் இந்த தீப ஒளியின் வழியாக இறைவனுக்கு நன்றி சொல்வது என்பது ஒன்று இருக்கிறது. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்பது போல் அனைவருக்கும் நன்று கூறி வாழ்க வளமுடன்.